If P of A equal to 2 by 3, P of B equal to 2 by 5, P of A union B equal to 1 by 3, then find P of A intersection B. So, P of A, P of B and P of A union B values கொடுத்திருக்காங்க. We have to find P of A intersection B. So, first formula, addition theorem ஓட formula எழுதிக்கலாம். P of A union B equal to P of A plus P of B minus P of A intersection B. இது பார்த்தீங்கன்னா addition theorem of probability formula. So, P of A union B நமக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 1 by 3 equal to P of A பார்த்தீங்கன்னா 2 by 3 ஃபார்முலாவில் இருக்க ப்ளஸ் அப்படியே எழுதிக்கோங்க. P of B பார்த்தீங்கன்னா 2 by 5 minus P of A intersection B நம்ம தான் ஃபைண்ட் பண்ணணும். ஸோ அதை ரைட் as it is. ஸோ இந்த மைனஸ் P of A intersection B இது அப்படியே லெஃப்ட் சைடு நம்ம மூவ் பண்ணோம் அப்படின்னா இட் பிகம்ஸ் ப்ளஸ் P of A intersection B. ஸோ ப்ளஸ் P of A intersection B equal to, ஸோ இங்கே இருக்க ரெண்டு டேர்ம்ஸ் அப்படியே இருக்கலாம் 2 by 3 plus 2 by 5. இந்த ப்ளஸ் 1 by 3 இந்த ப்ளஸ் 1 by 3 ரைட் சைடு மூவ் பண்ணிங்கன்னா மைனஸ் 1 by 3 அப்படின்னு கிடைக்கும். ஸோ ஃப்ராக்ஷனில் அடிஷன் அண்ட் சப்ராக்ஷன் வந்ததுன்னா டெஃபினெட்லி டினாமினேட்டர் சேமாக இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. அப்போ இந்த 3 and 5க்கு நம்ம எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 15 அப்படின்னு கிடைக்கும். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா காமன் டினாமினேட்டர் 15 நான் எழுதிக்கிறேன். 3 டேபிளில் 15 பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 5 டைம்ஸ் வரும். ஸோ நியூமரேட்டர் அண்ட் டினாமினேட்டரில் 5ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கோங்க. 5 டேபிளில் 15 பார்த்தீங்கன்னா 3 டைம்ஸ் வரும். அதே மாதிரி இங்கேயும் 3 டேபிளில் 15 5 டைம்ஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா 2 5s are 10, அங்கே நடுவில் இருக்க ப்ளஸ் அப்படியே இருக்குங்க. 2 3s are 6 மைனஸ் 1 into 5 5. ஸோ 6ல் 5 சப்ராக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 1 ப்ளஸ் 1ன்னு கிடைக்கும். இப்போ 10 + 1 அப்படின்னு பார்த்தீங்கன்னா 11 by 15. therefore P of A intersection B இதனுடைய ஆன்சர் நமக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா 11 by 15. that's all. thank you.